இந்த வீடியோல விவோ V30 அண்ட் ஓப்போ Reno 11 5G இந்த ரெண்டு போனுக்கும் என்னென்ன வித்தியாசம் வந்திருக்கு அண்ட் இந்த ரெண்டு போன்ல எது பெஸ்ட் போன் அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓப்போ Reno 11 நமக்கு வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. பிரைசிங் என்னங்கிறது தெரியும். விவோ V30 மார்ச் 7ஆம் தேதி இல்லைன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு லான்ச் பண்ணுவாங்க. இதோட பிரைசிங்னு பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட என்ன வருங்கிறது நான் எண்ட்ல வந்து சொல்றேன். ஸோ இந்த ரெண்டு போன்ல எது நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒப்பீனியனா ஒவ்வொரு செக்மெண்ட் வைஸா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பில் குவாலிட்டி அண்ட் டிசைன். பில் டிசைன் பார்க்கும்போது விவோ V30 பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பில்டோட வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் பாக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கு. அது போக ஸ்லிம்மா வந்து கொண்டு வந்திருக்காங்க. 7.5 mm தான் வந்து திக்னஸ் இருக்கு. வெயிட் 186 கிராம் கொடுத்துருக்காங்க. கர்வ் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால உங்க கையில பிடிக்கிற ஃபீல் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கும். அடுத்தது ஓப்போ Reno 11 பாத்தீங்கன்னா பின்பக்கமா ஒரு மார்பிள் கல்லு மாதிரி ஒரு பினிஷிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து எக்ஸாக்டா கிளாஸ் மாதிரி இருக்காது, பட் நல்லா இருக்கும். பாக்குறது கிரிப் வந்து பெட்டரா வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இங்க திக்னஸ் 7.8 mm, வெயிட் வந்து 182 கிராம் வந்திருக்கு. ஸோ இந்த போனுமே கையில பிடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுவுமே ஒரு கர்வ் டிஸ்பிளே இருக்க போன் தான். ஸோ ரெண்டு போனும் கிட்டத்தட்ட ரொம்ப சூப்பரா சிமிலரா வந்து பண்ணிருப்பாங்க. இன்ஹேண்ட் ஃபீல் ரெண்டு போனுமே நல்லா இருக்கும். பட் எனக்கு லுக் டிசைன் வச்சு பார்க்கும்போது எனக்கு Reno 11 கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு. உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அது போக கலர் வேரியன்ட்னு பாத்தீங்கன்னா நமக்கு விவோல வந்து மொத்தம் 3 வேரியன்ட் இருக்கும். பிளாக் அண்ட் ஒரு ஆரா கலர், அது போக ஒரு பீக்கா கலர் வந்து இருக்கும். இந்த பீக்கா கலர் தான் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அது போக Reno 11ல ரெண்டு கலர் வந்து இருக்கு. ஒன்னு கிரீனு, இன்னொன்னு வந்து கிரே. அந்த கிரீன் கலர் பாக்குறது கொஞ்சம் பெட்டரா வந்து எனக்கு தோணுச்சு. அண்ட் ரெண்டு போன்லயுமே IP54க்கான ஸ்பிளாஷ் ப்ரூஃப் வந்திருக்கு. Reno 11ல டிராகன் ரயில் கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி விவோல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்களோட ஷார்ட் சென்சேஷன் ஆல்பா அப்படிங்கிற கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. மற்றபடி ரெண்டு பிராண்டுமே நல்லா பண்ணியிருப்பாங்க. பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் வைஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எனக்கு பர்சனலி Reno 11 வந்து பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பிராண்டுமே 6.7 இன்ச் சைஸ் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே ஒரு AMOLED டிஸ்பிளே இருக்க போன் தான். ஃபர்ஸ்ட் விவோ V30 பாத்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு 1.5K ரெசல்யூஷன் வந்திருக்கு. AMOLED தான். HDR10+ சப்போர்ட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வந்திருக்கு. அண்ட் டிஸ்பிளேயோட PPI பார்க்கும்போது 450 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைட்னஸ் பார்க்கும்போது 1600 nits டிபிக்கல் பிரைட்னஸும் மேக்ஸிமம் 2800 nits வந்து போகுது. ஸோ ஓவராலா இது ரொம்ப சூப்பரான டிஸ்பிளே. போன டைமோட இன்னுமே கொஞ்சம் அப்கிரேட் வந்து பண்ணிருக்காங்க. கர்வ் டிஸ்பிளேவா இருக்கனால இன்னுமே அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இருக்கும். சின்ன பஞ்ச் ஹோல் தான் வந்து யூஸ் பண்ணவும் போறாங்க. ஸோ ஓவராலா டிஸ்பிளே இங்க ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ஓப்போ Reno 11 பாத்தீங்கன்னா நமக்கு இங்க வந்து அதே 6.7 இன்ச் தான் AMOLED டிஸ்பிளே தான். பட் இங்க ஃபுல் HD+ ரெசல்யூஷன் தான் இருக்கு. பிரைட்னஸ்மே கொஞ்சம் கம்மி தான். 800 nits டிபிக்கல் பிரைட்னஸும் மேக்ஸிமம் 950 nits பிரைட்னஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக 370 PPI வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இங்கேயுமே சென்டர் பஞ்ச் ஹோல் தான், கர்வ் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இதுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்கு Reno 11ல. பட் விவோ V30ல இருக்கா இல்லையாங்கிறத அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணல. பட் இருந்தா ரொம்ப சூப்பரா வந்திருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா ரெண்டு போன்ஸோட டிஸ்பிளேயுமே ஒரு நல்ல ஸ்பெசிபிகேஷன் தான். Reno 11 நீங்க இண்டிவிஜுவலா யூஸ் பண்ணீங்கன்னா அதோட டிஸ்பிளே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். குறை எதுவுமே வந்து இல்லை. ஏன்னா மல்டிமீடியா சைட்ல ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் வந்து இருக்கு. டிஸ்பிளேயோட கிளாரிட்டியும் பெட்டரா தான் இருந்தது. அவுட்டோருக்கு அது ஒரு மேனேஜபிள் பிரைட்னஸ் தான். ஸோ Reno 11 டிஸ்பிளே எக்ஸ்பென்ஸும் ரொம்ப சூப்பரா தான் இருக்கும். பட் இதுவே விவோ V30யோட கம்பேர் பண்ணீங்கன்னா நமக்கு ரெசல்யூஷன் வந்து விவோ V30ல அதிகம், பிரைட்னஸும் கொஞ்சம் அதிகம். ஸோ PPIயும் அதிகம், இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பா வந்து தெரியும். ஸோ அந்த வகையில கம்பேரிசன் பார்க்கும்போது விவோ V30யோட டிஸ்பிளே தான் ரொம்பவுமே சூப்பரா வந்திருக்கும் கம்பேரிங் Reno 11 டிஸ்பிளே. பட் நீங்க ரெண்டு போன்ஸும் இண்டிவிஜுவலா யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா வந்திருக்கும். நெக்ஸ்ட் ரெண்டு போன்ஸோட கேமரா. ஏன்னா கேமரா தான் ரெண்டு போன்ஸுமே நல்லா பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் விவோ V30ல வந்து பார்த்தலாம். விவோல இந்த டைம் ஆம்னிவிஷன் சென்சர் தான் யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமேட் சென்சர். இது ஆம்னிவிஷனோட OVE50 அப்படிங்கிற சென்சர். f1.55 இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெரிய சென்சர் தான். OIS வந்துருக்கு f1.88 அப்பச்சரோட பேர் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். இதுவுமே ஆம்னிவிஷனா தான் வந்திருக்கும். அது போக 2 மெகா பிக்சல் மேக்ரோ. செல்ஃபி கேமராவுமே 50 மெகா பிக்சல் தான். இங்க ரியர்ல OIS வந்து கொடுத்துருக்காங்க. இங்க செல்ஃபி ரியர் ரெண்டுலயுமே 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். விவோட இது பாத்தீங்கன்னா அந்த 50 மெகா பிக்சல் சென்சர் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு. மற்ற சென்சரை கம்பேர் பண்ணும்போது அதை வந்து புதுசா எடுத்துருக்காங்க. அது போக அல்ட்ரா வைடும் அப்கிரேட் பண்ணிருக்காங்க போன டைம் கம்பேர் பண்ணும்போது. இதுவே ஓப்போ Reno 11 பாத்தீங்கன்னா பிரைமரி சென்சர் இங்கேயுமே 50 மெகா பிக்சல் தான். இது சோனியோட லிட்டா 600 சோனி இப்போ புதுசா ரிலீஸ் பண்ண சென்சர் தான். இதுக்குமே OIS வந்து Reno வந்து கொடுத்துருக்காங்க. அது போக இங்க வந்து 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 32 மெகா பிக்சல் டெலபோட்டோ வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. IMX709 செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்லயுமே சரி, செல்ஃபிலையும் சரி, இங்கேயுமே 4K வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டு போன்னாலுமே 4K வந்து செல்ஃபி ரியர்லையும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டு போனுக்குமே பிரைமரிக்கு OIS இருக்கு. ரெண்டுமே 50 மெகா பிக்சல் சென்சர் தான். பட் வித்தியாசங்கள்னு பார்க்கும்போது அவங்க யூஸ் பண்ணிருக்க சென்சர் தான். விவோ வந்து ஆம்னிவிஷன் போற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே ஓப்போல சோனி சென்சர் வந்திருக்கு. அது உங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். பட் ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கும், லோ லைட்லயும் டே லைட்லயும். பட் அட்வான்டேஜஸ்னு பார்க்கும்போது ஓப்போ Reno 11ல டெலபோட்டோ சென்சர் இன்னுமே ரீடைன் பண்றாங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ். பட் அது வந்து நமக்கு வந்து விவோல வந்து கிடையாது, வெறும் அல்ட்ரா வைட் தான் கிடைக்கும்.
ஆனா அல்ட்ரா வைட் இங்க 50 மெகா பிக்சல் இருக்கு, இங்க 8 மெகா பிக்சல் இருக்கு. இதுவுமே உங்களோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ் தான். அல்ட்ரா வைட் நான் அதிகமா யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு மேபி இங்க டீடைல்ஸ் உங்களுக்கு நல்லா கிடைக்கலாம். இல்ல நான் அப்பப்பதான் அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 8 மெகா பிக்சல் நல்லா பெர்ஃபார்ம் வந்து பண்ணும். அது போக டெலபோட்டோ தான் இங்க இருக்க மேஜர் சேஞ்சா இருக்க போது. உங்களுக்கு டெலிபோட்டோ ரொம்ப முக்கியம்னா நீங்க ரெனோ 11 போயிருங்க. ஏன்னா அங்க இருக்க சோனி சென்சாருக்கும் அந்த டெலபோட்டோ காம்பினேஷனுக்கும் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான கேமராஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்ல எனக்கு வந்து அல்ட்ரா வைட் நான் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்றேன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த பக்கமும் போகலாம். அது இல்லாம ஒரு சென்சார் கொஞ்சம் பெருசா இருக்கனால ஒரு சில அட்வான்டேஜஸும் விவோக்கு வந்து இருக்கும். அந்த வகையில உங்களுக்கு அது வேணும்னா நீங்க அதையுமே சூஸ் பண்ணலாம். முடிஞ்சா நான் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எது பெஸ்டா இருக்குங்கிறத வந்து சொல்றேன். பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியனா நான் ஓப்போ ரெனோ 11 நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஆனா புதுசா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க விவோ V30 சூஸ் பண்ணலாம். அங்கமே நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. அது போக அந்த RL8 கேமரா ஃபீச்சர்ஸ் ரெண்டு பிராண்டுமே இருக்க தான் போகுது. ஸோ உங்களுக்கு இந்த சென்சர் கழிச்சு எந்த கேமரா வந்து நல்லா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ரெண்டு போன்ஸும் முடிஞ்சா நான் கம்பேர் பண்ணி எது பெஸ்டா இருக்குங்கிறத சொல்றேன். நெக்ஸ்ட் ரெண்டு போன்ஸுக்கான பேட்டரி அண்ட் சார்ஜிங் ஸ்பீட். பேட்டரின்னு பார்க்கும்போது ரெண்டு பிராண்ட்லயுமே 5000 mAh கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். சார்ஜிங் ஸ்பீட் வந்து விவோ வந்து 80 வாட்டும் ஓப்போ 67 வாட்டும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பிராண்டும் பாக்ஸ்ல வந்து கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். ரெண்டுமே ஃபாஸ்டா சார்ஜ் ஆகும். பேட்டரி பர்ஃபார்மன்ஸுமே பெஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஆக்சுவலா பெர்ஃபார்மன்ஸ் SoC என்ன யூஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு பிராண்டுமே. ஓப்போ ரெனோ 11 பாத்தீங்கன்னா அதே டிமென்சிட்டியோட 7050 தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 6 நானோமீட்டர் ப்ராசர். ஒரு நல்ல 5G ப்ராசர், தெர்மலுமே கம்மியா தான் வந்திருக்கும். லிக்விட் கூலிங் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இதுவே நமக்கு விவோ V30 பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 7 Gen 3 வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து இந்த போனுக்கு ஒரு நல்ல பிளஸ்ஸா வந்திருக்க போது 4 நானோமீட்டர் ப்ராசர். இந்த டிமென்சிட்டி 7050 கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட். ஏன்னா டிமென்சிட்டி 7050 பாத்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் அந்த மாதிரி அண்டர் ஸ்கோர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் இந்த ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 ஆல்மோஸ்ட் ஒரு 8.5 lakh கிட்ட வந்து போகுது. ஸோ கண்டிப்பா அது வந்து இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த டிமென்சிட்டி 7050 பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கோர் எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா 2+4+2 அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. இதுவே நமக்கு இந்த ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 வந்து 1+3+4 வந்து பிரிச்சிருப்பாங்க. அந்த கிளாக் ஸ்பீட் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதனால பர்ஃபார்மன்ஸ்மே கொஞ்சம் பெட்டரா வந்து பண்ணிருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அதிகம் தான். பட் ரெண்டு போனும் நீங்க இண்டிவிஜுவலா நார்மலா யூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டுமே டே டு டே யூசேஜ்க்கு நல்லா இருக்கும். பட் நீங்க கேமிங் இன்னும் கொஞ்சம் இன்டென்சிவா ப்ளே பண்ணீங்கன்னா இங்க விவோ V30 வந்து போலாம். பெட்டரா இருக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்கிறேன். நெக்ஸ்ட் ரெண்டு பிராண்ட்ஸோட சாஃப்ட்வேர்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே Android 14 பேஸ்ட் ஆன் அவங்களோட கஸ்டம் ஸ்கின்ஸ் தான். ஓப்போ கலர் OS வந்து வரப்போது, விவோ வந்து ஃபன்டச் OS தான். ரெண்டு பிராண்ட்லயுமே ப்ளோட்டோர் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபன்டச் OS கலர் OS பத்தி உங்களுக்கு தெரியும். எது பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. அப்டேட் ரெண்டு பிராண்டும் பெருசா சொல்லல. பட் 3 வருஷம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்திருக்கும். நெக்ஸ்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ரெண்டுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பிராண்டுமே DDR4X RAM UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுக்குறாங்க. UFS 3.1 நான் எதிர்பார்த்தேன். பட் ரெண்டு பிராண்டுமே UFS 2.2 தான் வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் நமக்கு ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா ஓப்போல வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்கு. 8/128 தான் பேஸா வந்திருக்கு. 8/256 டாப்பா வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே விவோன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 ரேட். 8/128 தான் இங்கேயுமே பேஸ் ரேட். அது போக 8/256 ஹையர் வேரியண்டா 12/256 வந்து கொடுத்துருக்காங்க விவோ V30ல. பிரைசிங்னு பார்க்கும்போது ரெனோ 11 லான்ச் ஆயிடுச்சு. அதோட பிரைசிங்னு பார்க்கும்போது 8/128 பாத்தீங்கன்னா 30,000க்கும் 8/256 32,000க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுவே விவோ V30 பாத்தீங்கன்னா 8/128 என்னோட கெஸ் படி 33,000 தான் வரும். அது போக 8/256 36,000க்கும் 12/256 39,000க்கும் லான்ச் பண்ணுவாங்க. சோ பிரைசிங் டிஃபரன்சஸ்னு பார்க்கும்போது இப்ப இந்த 8/128 எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெனோ 11 30,000க்கும் நமக்கு விவோ V30 33,000க்கும், அதாவது போன டைம் என்ன இருந்துச்சோ அதே பிரைஸ் டிஃபரன்ஸ் தான். சோ ரெண்டு பிராண்ட்ல எது வந்து பெஸ்டா பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பெஸ்ட் நம்ம இதுதான் சொல்லிட முடியாது. உங்களோட நீட்ஸை பொறுத்து அது மாறப்போகுது. இப்ப ரெனோ 11ஓட அட்வான்டேஜ் நான் பாக்குறது என்னன்னா சோனி சென்சாரா யூஸ் பண்ணிருக்கிறது, டெலபோட்டோ கொடுத்துருக்கிறது, அண்ட் ஓவராலா நமக்கு அந்த பிரைசிங் கொஞ்சம் கம்மியா இருக்கிறது ரெனோ 11க்கு அட்வான்டேஜ். பட் இதுவே விவோ V30 பார்க்கும்போது அங்க இருக்க அந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அது போக அந்த புதுசா அந்த ஒரு கொஞ்சம் பெரிய சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அல்ட்ரா வைட் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து முக்கியம்னா நீங்க விவோ V30 போறது பெஸ்டா வந்திருக்கும். இந்த ரெண்டு போன்ஸ்ல பர்சனலா எனக்கு எந்த போன் கொஞ்சம் வந்து நல்லா இருக்குன்னு தோணுதுன்னா விவோ V30 தான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதனால அதுதான் அந்த பக்கம் தான் போவேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட்ஸ் வந்து லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை.